ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 69வது படத்தோட பூஜை வந்து இப்போ போட்டாங்க. அதில் வந்து நம்ம தளபதி விஜய் சாரோட மனைவி சங்கீதா வந்து இது வந்து கடைசி படமாக இருக்குன்ட்டு ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ படம் நடித்து இப்போ வந்து தலைவராக போகிறதுக்கு வந்து தமிழக வெற்றிகளுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து கடைசி படத்தை வந்து நடிக்கிறாரு. அதனால் வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, இப்போ வந்து தமிழக வெற்றிகளுக்குன்ட்டு ஒரு கட்சியை தொடங்கி அங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து தளபதிக்கு வந்து இப்போ வந்து ஹாட் மூவி வந்து இப்போ வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயே வந்து நிறைய நடிகர்லாம் வந்து நடிச்சதுனால வந்து இந்த படம் வந்து 1000 கோடி வசூலை வந்து தாண்டுன்ட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. தேட்டர் உரிமையிலே வந்து இந்த படத்துக்கு வந்து இப்போ வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. நம்ம தளபதி விஜய் சார் வந்து இன்னும் ஒரு படம் 2 படம் தான் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபுல்லாக வந்து படத்தையே முடிச்சுட்டு முழு அரசியலில் வந்து இறங்கி வந்து முழு அரசியலில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அவர் வந்து எதில் இறங்கினாலுமே வந்து ரொம்பவுமே கான்ஃபிடன்ஸாக தான் இறங்குறாரு. அதனால் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. அது 2026 ஆவாரான்னா அது வாய்ப்பு இருக்குது. அல்லாட்டானாலும் 2031 எப்போது வந்து தேர்தல் வச்சுருக்காங்க, அதில் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து ஹாட் மூவி வந்து இப்போ வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து நானே வந்து மரண வெட்டிங்கில் இருக்கேன். என்னோட குடும்பத்தில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் அந்த திரைப்படத்தை வந்து பார்க்கறதுக்காண்டி நான் அவளோட காத்துட்ருக்கேன். அதில் வந்து ஏன் இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னா, அதில் வந்து நிறைய நடிகர் பட்டாலும் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் அவங்களாம் வந்து நடிச்சிருக்கலாம். வந்து அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. அதேமாரி வந்து விஜயகாந்த் சார் வந்து AA1ன்ட்டு அவங்க வந்து வர வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது மிலிட்ரியில் வந்து சீனியர் ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி காமிப்பாருன்னு இருக்கேன். அவர் வந்து ஒரு நிமிஷம் வராருன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்காங்க அந்த ஹாட் மூவியை பார்க்கறதுக்காண்டி. வந்து விஜயகாந்த் சார் வந்து மறைவு பிறகு வந்து அவரு வந்து திரையில் வந்து தோன்றதை பார்க்கறதுக்கு வந்து விஜயகாந்த் ரசிகர் தொண்டர்கள் எல்லாருமே வந்து அவளோட காத்துட்ருக்காங்க. அதனாலே வந்து இந்த படம் வந்து 1000 கோடியை தாண்டி வந்து இந்திய சினிமாலேயே நம்பர் 1 இடத்துல வந்து வரும்ன்ட்டு தான் எனக்கு தோணுது. அப்படி தான் வந்து இந்த ஹாட் மூவிக்கு வந்து வரவேற்பு ரொம்பவுமே இருக்குது. அதில் வந்து தளபதி விஜய் சார் வந்து 3 கெட்டப்பில் வந்து நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதில் வந்து சின்ன வயசோட கெட்டப் வந்து ரொம்பவே சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ரொம்பவுமே ஆவலோட வந்து காத்திருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி எப்போ வரும் படத்தை பார்க்கலான்ட்டு. நான் வந்து முதல் ஷோ வந்து நம்ம தளபதி விஜய் சாரோட படத்தை பார்க்கறதுக்கு வந்து ஆவலோட காத்துட்ருக்கேன். டிக்கெட் வேறு இப்போ வந்து முன்பதிவு செய்யறதுக்கு வேண்டி இங்கே மும்பையில் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்து கண்டிப்பாக வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஆனால் வந்து தளபதியோட ஹாட் மூவி வந்து செம்ம வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட லுக்கு, அவரோட ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அந்த மூவியில் வந்து. அதை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் எல்லாமே ஆதரவாக இருக்காங்க. அதேமாதிரி வந்து அதில் நடிகர் நிறைய பேர் நடிக்கிறாங்க. வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும். பிரசாந்த் இருக்காருன்னா அவருக்குன்ட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். அவங்க வருவாங்க. ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸு தொண்டர்களாக வருவாங்க. ஒரு பக்கம் வந்து பிரபுதேவா டான்ஸை பார்க்கறதுக்கே நிறைய பேர் ரசிகர் இருக்காங்க. அதை பார்க்க ஒரு பக்கம் வருவாங்க. அதேமாதிரி வந்து மோகன் வந்து சின்ன அந்த காலத்து 90ஸ்ல படத்தில் வந்து செம்மையாக வந்து நடிச்சிருப்பார். அவரோட நடிப்பு திறமை வந்து சூப்பராக இருக்கும். அவர் வந்து இதில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து பண்ணுறாரு. அவருக்கு வந்து ரசிகர் பட்டாலும் அந்த காலத்து ரசிகர் பட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நம்ம மோகனை பார்க்கறதுக்காண்டி வந்து நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது. அதனாலே வந்து நம்ம ஹாட் மூவி வந்து 1000 கோடி தாண்டுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.